குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாபிக். நம்ம ஊருக்குள்ளே சண்டைன்னும் போது முதல்லடியாக முன்னெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டை மட்டும்தான் அது பாதிச்சுட்டு இருந்தது. இப்போ இந்த கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனால நம்ம சமயக்கட்டு வரையும் அந்த பிரச்சனை வந்துடுச்சு. கரெக்ட் தானே? எத்தனை பேர் வீட்டில் இப்போ ரீசெண்டாக கேஸ் புக் பண்ணி அது 68 ரூபா, 60 ரூபாலேருந்து 68 ரூபா ஏறி இருக்கும். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை நீங்கள் புதுசாக கேஸை புக் பண்ணும்போது உங்களுக்கான அந்த விலை உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும், ஒரு குறுஞ்செய்தியாக வரும். அப்போது கச்சா எண்ணெய் விலை ஏறினா இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி டாபிக் தான் நான் பேச போகிறேன். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்போம். என்ன? கச்சா எண்ணெய் விலை ஏறும்போது இந்தியாவில் பல விஷயம் அமைதியாக மெல்ல மெல்ல அதோட விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பெட்ரோல் மட்டும் கிடையாது, பெட்ரோல் டீசலை மட்டும் நான் பர்டிகுலராக சொல்லலை. உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் ஒரு டீசல் விலை ஏறிச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளும், அது பொதுவாக என்னென்ன பிரச்சனை வரும்? உணவுப் பொருட்கள், போக்குவரத்து, ஸ்டாக் மார்க்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் அங்கே மூச்சு விடும் போதே, கச்சா எண்ணெயில் ஒரு மூச்சு விடும் போதே இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட புயல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளோட சமயக்கட்டு வரையும் வரும் அப்படின்றது கண்டிப்பாக இப்போ நம்ம உணர்ந்திருப்போம். அப்போது இந்தியன் எக்கனாமி, அப்போது உணவுப் பொருள், போக்குவரத்து, ஸ்டாக் மார்க்கெட், எக்கனாமி, இந்த அனைத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதிரான இந்த கச்சா எண்ணெய் தான். அப்போது இந்த கச்சா எண்ணெய் பற்றி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது உலக எக்கனாமியின் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்தோட உயிர் நாடி, அதுதான் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேள்வி என்ன? கச்சா எண்ணெய் விலை ஏறினா இந்தியாவில் என்ன நடக்கும்? இது அடுத்தது கண்டிப்பாக அப்படி தானே கேட்க தோணும். கச்சா எண்ணெய் இந்தியா மீது நம்ம அதிகப்படியாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம், அதாவது இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ரியாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியா உலகத்தில் அதிகமாக ஆயில் இம்போர்ட் செய்யும் நாடுகளில் நம்மளும் ஒன்று. ஏஷியன் கண்ட்ரியில் நம்மளும் அதிகப்படியான கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு தேவையான க்ரூட் ஆயில் சுமார் 80லேருந்து 85% வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் செய்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினா இந்தியாவில் இம்போர்ட் பில்லோட விலை கூடும். அவன் ஏற்றினா அப்போ இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டோட எக்ஸ்பென்ஸ் அதிகம் தானே செய்யும். அப்போ அந்த காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் போது இது சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் படிப்படியாக மெல்ல மெல்ல ஏறும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கேஸ் விலை ஏற்றம். 65 ரூபாயிலேருந்து 68 ரூபாய் ஏறி இருக்குது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும்? க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும்போதே சில செக்டார்ஸ்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்படும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கிறதுனால எந்தெந்த செக்டார்லாம் பாதிக்கப்படும்னு கேட்டால் ஏர்லைன்ஸ் கம்பெனி எல்லாம் பாதிக்கப்படும். ஏன்னா எரிபொருள் செலவு அங்கே அதிகரிக்கும். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பெயிண்ட் கம்பெனி, பெயிண்டில் க்ரூட் ஆயில் டெரிவேட்டிவ்ஸ் யூசஸ் பண்ணுவாங்க, அதனால் அதோட காஸ்ட் அதிகமாகுது. பெயிண்ட் கம்பெனியெல்லாம் பெரிய லெவலில் அடி வாங்கும். பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா அந்த மூலதன கூறுகளும் காஸ்ட்டோட விலை அதிகமாகிடும். அப்போது இந்த செக்டார்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் ப்ராஃபிட் மார்ஜின்லேயே கை வைக்கிற அளவுக்கு இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ப்ரெஷரை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியுது. அப்போது கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா ஷேர்ஸும் விழற மாதிரி ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டால் இருக்குது. அது என்ன மாதிரி? சில செக்டாருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஓஎன்ஜிசி, அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஷார்ட் டேர்மில் மட்டும்தான் ஏறும். ஏன்னா ஆயில் ப்ரைஸ் ஏறினா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும். அதனால் இந்த ஓஎன்ஜிசி மற்ற ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் சம்மந்தமான கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஏறும். ஏன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி பல நேரத்தில் இந்த மாதிரி கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஏற்படும் போது அவங்களுக்கு அதிகப்படியான அட்வான்டேஜ் தான் கிடைக்கும். அதனால தான் அந்த ஷேர்ஸ் எல்லாம் விலை ஏறும். அப்போ இந்திய எக்கனாமி மீது இது எப்படியாப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துனா, ஒரு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டிலையும் இன்ஃப்ளேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது? அது நம்ம இன்ஃப்ளேஷன் எவ்வளோ பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது எதனால் ஏறுது அப்படின்ற விளக்கம் யாரும் சொல்கிறதில்ல. அப்போது இன்ஃப்ளேஷன் ஏன் ஏறுதுன்னா, ஒவ்வொரு கச்சா எண்ணெய் விலை உயர்வு நடக்கும்போது
இந்த கச்சா எண்ணெய் சம்மந்தமாக இருக்கிற மேஜர் இம்பேக்ட் எது? பெட்ரோல், டீசல், கேஸ், இந்த 3 தான். அப்போது பெட்ரோல், டீசல் என்னாவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் தேவை என்னது? பெட்ரோலும் டீசலும் தான். ஈவின்றது இப்போ தானே வந்திருக்கு. ஈவியில் எவ்வளோ நாள் அவன் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியும்? கப்பல்லலாம் ஈவி இருக்கா? ஃப்ளைட்டில் ஈவி இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போது இந்த டிரான்ஸ்போர்ட்னக்கூடிய வர்த்தக சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட்டு, எரிபொருள் எல்லாம் விலை உயர்வு அதிகமாகும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு அதிகரித்தா அது அவங்க மட்டும்தானே, நமக்கு என்ன? அனைத்து பொருட்களுக்கும் விலை எப்படி ஏறும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அனைத்து பொருட்களுக்கும் விலை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் ஆகும். அதனால் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வரதான் செய்யும். எப்படி ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாரி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு லாரி, பஸ்ஸு, காரு என்னவோ இருக்குது. இதுக்கெல்லாம் தேவை என்னது? பெட்ரோலோ டீசலோ தான். அப்போது ஒரு லாரி, ஒரு ஃபண்டமெண்டல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள்களை ஏற்றி கொண்டு செல்லக்கூடியது அந்த லாரி தான். பெரிய லாரி டிரான்ஸ்போர்ட் தான். அப்போ அவனுக்கு அங்கே விலை ஏறிச்சுன்னா, பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ அந்த விலை உயர்வு அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொருவோட வீட்டு சமையல் அறைக்கும் அந்த விலை உயர்வு வந்துடும். இன்னும் பாருங்கள், இப்போ நம்ம கேஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம் விலை ஏறி இருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 நாளில் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக எரிபொருள், கேஸ், பால், மளிகை பொருள், எண்ணெய், பால், சிப்ஸு எல்லாமே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே ப்ராடக்ட் பண்ணக்கூடியதை சில பேர் அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஏறுமான்னு கேட்டால் அதுவும் தான் ஏறும். ஏன்னா மும்பையில் தயாரிக்கிறான்னா அவன் தான் மும்பையிலேருந்து காற்றுலையா பறந்து வீசி அடிக்கிறான் வர்றதுக்கு. அதுவும் அங்கேருந்து ஒரு லாரியில் வரணும். ஸோ எல்லாமே கண்டிப்பாக மெல்ல மெல்ல விலை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதனால் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். அப்போ மார்க்கெட் நல்லா இருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இருக்காது. மார்க்கெட் படுகேவலமாக ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஒரு 270 பாயிண்ட் என்னமோ கேப் டவுன் தான் இருந்தது. இப்போது கச்சா எண்ணெய் விலை ஏறி போச்சு. $105 கிட்ட இப்போ ட்ரேட் ஆகுது. அப்போது இதோட இம்பேக்ட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 600-700 பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அப்படின்றது சாதாரண மனுஷன் எனக்கே புரியுது. கரெக்ட் தானே? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தானே உலக எக்கனாமிக்கே நடக்குது, க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி. அப்போது இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த பொருளெல்லாம் ப்ரெஷரில் மாட்டோம், க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃபு என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்னு கேட்டால், வண்டிங்களுக்கு பெட்ரோல் டீசல் பிரச்சனை வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதோடு போயிடுச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காய்கறி, மளிகை பொருள், பார்சல் டெலிவரி, பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு, ஸ்கூலுக்கு போகிற பசங்களை ஏற்றிக்கிட்டு போகிற ஸ்கூல் வேனு, ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே ஏறும். பாருங்கள், இந்த வாட்டி இப்போது ஆனுவல் எக்ஸாம் எல்லா ஸ்கூல்லேயும் நடக்கும். மே மாதம் இல்லை ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸு எல்லா இடத்துலையும் ஏற தான் போகுது. கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஏன்னா சும்மா இந்த 5 நாள் 6 நாள் சண்டை நடந்ததுக்கு இவனுங்க 68 ரூபா கவர்மெண்ட் ஏற்றிட்டான் கேஸில். பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினானா நான் சொன்ன இந்த எல்லா இம்பேக்டும் கண்டிப்பாக நடுத்தர குடும்பத்தில் இருந்து எல்லா குடும்பத்தையும் அழிக்க தான் போகுது. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே பெரிய பலிகடா யாருன்னா இந்த நடுத்தர மக்கள் மட்டும்தான். அவங்க தான் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறது. கவர்மெண்ட்டு என்ன ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தாலும், என்ன ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வந்தாலும் பெரிய லெவலில் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் இது நடுத்தர மக்களுக்கு வந்து சூப்பரான சலுகை, அவங்களோட வாழ்க்கை தரம் உயரன்னு. ஆனால் நிஜமாலுமே அது வந்து அவங்களுக்கு வந்து மோசமானதாக அது அமையும். இந்த இந்த டேக்ஸ் கொண்டு வந்தானுங்க, டிரான்சாக்ஷன் டேக்ஸுன்ட்டு. அதோட என்ன ஒரு ரீசனுக்காக கொண்டு வந்தால் எல்லாரும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, நாங்கள் ரீட்டைல் மக்களை காப்பாற்றணும், அதனால் நாங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு. இது உள்ளே இருக்கிற சாதாரண ரீட்டைல் ட்ரேடரை காப்பாற்றுற மாதிரியா இருக்குது. இப்போது வர பில்லிங் எல்லாம் பார்த்தா, டேக்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 10 ட்ரேட் பண்ணிட்டா உங்களுக்கு 1500 ரூபா வந்துடும். ப்ரோக்கரேஜ் காசு வித் கமிஷன் எல்லாம். இது நடுத்தர மக்களை ரீட்டைலர்ஸை காப்பாற்றுற ஒரு கவர்மெண்ட்டோட டிசிஷன். இந்த மாதிரி அவங்க ஒன்று நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரியல் இம்பேக்ட் வந்து சாதாரண நடுத்தர மக்களை தான் போட்டு சாத்துன்னு சாத்துது. இந்த சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க மிடில் கிளாஸ் இந்த கச்சா எண்ணெய் உயர்வு வந்தால் அப்படின்னா,
நாலா பக்கமும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருளோட விலையும் ஏறிடும். பால் ஏறிடும், பருப்பு ஏறிடும், வாங்குகிற மளிகை சாமான் ஏறிடும், காய்கறி ஏறிடும், ஸ்கூல் பஸ்ஸு ஃபேர் ஏறிடும், இங்கேருந்து பஸ்ஸில் போகிற டிக்கெட்டு ஏறிடும், வெளிநாட்டு விட்டு வெளிநாடு போகிற ஃப்ளைட் டிக்கெட் ஏறிடும், கப்பல் போக்குவரத்தோட விலை ஏறிடும், இம்போர்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், எல்லாமே ஏறினதுக்கப்புறம் ஆனால் அந்த மனுஷன் சம்பாதிக்கிற அந்த சம்பளம் ஏறுமா? இன்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அந்த சம்பளம் ஏறுமான்னு கேட்டால் அது மட்டும் ஏறாது. அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருள் விலை ஏறினாலும் அவனோட சம்பளம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது இவ்வளோ எக்ஸ்பென்ஸ், ஒவ்வொரு பொருளையும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் போது அவனுடைய இன்கம் எப்படி பத்தும் அப்படின்றது இந்த கவர்மெண்ட் சிந்திக்கிறதே கிடையாது. அப்போது எல்லாம் சுற்றி இருக்கிற பொருள் ஏறும் போது அவனோட எக்ஸ்பென்ஸ் அங்கே பத்தாது. பெட்ரோலுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மளிகை பொருளுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், போக்குவரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதையெல்லாம் சேர்த்து மந்த்லி பட்ஜெட் போட்டால் அவன் டோட்டலாக பட்ஜெட் மந்த்லியில் போடுற பட்ஜெட் எல்லாம் துண்டு விழ ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக விழும். எத்தனை வீட்டில் இந்த மளிகை சாமானுக்கு பட்ஜெட் போடுறவங்க எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க. நான் மிடில் கிளாஸை மட்டும் சொல்கிறேன், ஹையர் கிளாஸை பற்றி நம்ம கவலை இல்லை. அதாவது ஒரு பழமொழி இருக்கு, இருக்கிறவன் வாழ்கிறான், இல்லாதவன் சாவணும் அப்படின்ற அந்த கதை தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் அப்படி தான் இருக்குது. வாழ முடியுதா வாழ், இல்லைன்னா செத்துப்போ அப்படின்ற கதை தான். நீ எல்லா பொருளையும் விலை ஏற்றுறியே, அப்போது அந்த இன்கம் ஒவ்வொரு மனுஷனோட இன்கம்மையும் நீ ஏற்றி தானே ஆகணும். அது ஏன் அங்கே தோண மாட்டுது அப்படின்ற கொஷின் வரும். இந்த கொஷினை நம்ம டெப்த்தாக உள்ளே போனால் அது அரசியலாக மாறிடும். நமக்கு அரசியலே வேண்டாம். ஆனால் இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அப்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு கமாடிட்டி மட்டும் கிடையாது, கமாடிட்டியை மட்டும் அது சார்ந்ததே கிடையாது. ஒரு எக்கனாமி, ஒரு நாட்டோட எக்கனாமியே அது ஃபுல்லாக சார்ந்துருக்கு. வெரி வெரி பவர்ஃபுல் ஃபேக்டர்ஸ் க்ரூட் ஆயில். அப்போ க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் அடிபடுது, எக்கனாமி அடிபடுது, காமன் பீப்புளிலிருந்து சராசரி சாதாரண மனுஷன் வரையும் எல்லாருமே அடிபடுறாங்க. இதை தான் அதிகப்படியாக இன்வெஸ்டர்ஸ் ஃபேக்டரில் எப்போவுமே இதை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு பேரல் விலை பல கோடி மக்களின் வாழ்க்கையை இன்ஃப்ளூஷன் செய்யக்கூடியது. ஒரு பேரல் ஆயில் விலை பல கோடி மக்களின் வாழ்க்கையை இன்ஃப்ளூஷன் செய்யக்கூடியது, பெரிய லெவலில் பாதிப்பை உண்டாக்கக்கூடியது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்னதான் வழின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் வரணும். இது எல்லாருக்குமே தெரியுது. பிரச்சனை இது பெரிய லெவலில் போச்சுன்னா எல்லா விலையும் ஏறப்போகுது, மக்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு, யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஒரு பிரசிடெண்ட் சொல்கிறாரு, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு இது ஒரே நோக்கம் ஈரானை அடிக்கணும். இந்த மாதிரி மனுஷன்லாம் உயர் பதவியில் இருந்தால் நாடு நாசமாக தான் போகும். இதெல்லாம் இந்த மாதிரி வேர்டெல்லாம் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லும் போது அப்படியே ரத்தம் கொதிக்குது. இவனுக்கு என்ன அதை பற்றியே, இங்கே சாதாரண மக்களை கேட்கணுமே. இந்த கேஸ் விலை ஏறுறது எவ்வளோ ஜனங்களுக்கு தெரியும், இந்த ட்ரம்ப் நடத்துகிற இந்த வாரால் தான் அப்படின்னு. சில பேருக்கு தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தில் இருந்து இந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு நாட்டையே சுடுகாடாக மாற்றிக்கிட்டு சாதாரண மக்களோட வாழ்க்கையை சிதைச்சிக்கிட்டு இப்படி ஒரு அரசாங்கம் நீ பண்ணணுமா அப்படின்றது தான் கேள்வி. ஒவ்வொரு க்ரூட் ஆயில் விலை உயர்வும் அதோட அந்த பெட்ரோல் பங்க்கில் மட்டும்தான் முன்னெல்லாம் அது இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போலாம் அது சமயக்கட்டு வரையும் வந்துடுச்சு அந்த ப்ரைஸோட இம்பேக்ட்டு. ஸோ உலகத்தில் என்ன நடக்குது, க்ரூட் ஆயில் எப்படி மூவ் ஆகுது, இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே நம்ம லைஃப்பை, முன்னெல்லாம் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போ எல்லாருமே இருக்கிறதுனால, எல்லாருக்கும் இது புரியறதுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் தீரணும். உலக எக்கனாமி அமைதியாக இயக்கணும் அப்படின்னா அந்த உலக அமைதியை செழிப்பாக நிதானமாக கொண்டு செல்லணும்னா இருக்கிற ஒரே சக்தி இந்த கச்சா எண்ணெய் தாங்க. கடைசியாக பவர்ஃபுல்லாக சொல்லணும்னா இது ஒன்று தான். உலக நாடுகள்லாம் அமைதியாக இருக்கணும், விலை உயர்வு இல்லாமல் இருக்கணும், சாதாரண பாமர மக்கள் கூட நிம்மதியாக வாழணும்னா இந்த கச்சா எண்ணெயோட விலை உயர்வு இருக்கவே கூடாது. அது ஸ்டேபிளாக இருக்கணும். எந்த நாடு எவன் கூடயா சண்டை போட்டுக்கிட்டோம், இதை மட்டும் எவனும் கையே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு உலக நாடுகளெல்லாம் போட்டுக்கிட்டு
நீ அப்புறம் எவன் கூடயா சண்டை போட்டுக்கோ, அவனை போய் அடி குத்து கொலை பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கோ, இதில் மட்டும் கை வச்சிடாது. இது கை வச்சா நீ 2 பேர் கெட்டு நாசனமாக போகிறது இல்லாமல் இதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் நாசனமாக போகுது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை உலகத்தில் கொண்டு வரணும். ஒரு கடைசியாக ஒன்று ஒரு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை உயர்வு பல கோடி மக்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக இப்போ கரண்ட்டு பீரியடில் இருக்குது. கரெக்டாக? ஒரே ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் பல கோடி மக்களின் வாழ்க்கை அது சீரழியறதுக்கான வாய்ப்புகள் மாற்றும் சக்தியாக இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு இருக்குது. இதுதான் அதோட கடைசி ஒரு கிளைமேக்ஸோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போது இந்த டாப்பிக்கில் இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வால் அதிகளவு பாதிக்கப்படுறது மக்கள் தான். 2 பேர் சண்டை போட்டுக்கிறான், அது அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை. நீ வல்லரசா, நான் வல்லரசா, நீ அணு ஆயுதம் வச்சுக்கலாம், நான் அணு ஆயுதம் வச்சுக்கூடாது. இதெல்லாம் ஒரு டாப்பிக்காங்க. கேட்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா? நீ வச்சுக்கலாம், நான் வச்சுக்கூடாது. இதுதானே இங்கே பிரச்சனை இப்போ ஓடுது 2 நாட்டுக்குள்ளே. ஈரான் நான் வச்சுக்கக்கூடாது, நான் ஏன் வச்சுக்கூடாதுன்னு கேட்குறான். அமெரிக்கா நான் தான் வச்சுருப்பேன் அணு ஆயுதத்தை, நீ வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறான். இதுதானே முழு ஏமு, இதுதானே அதோட கருப்பொருள். இது ஒரு சண்டை. இந்த சண்டையால் உலகமே பாதிக்கப்படுது. அப்போ இந்த கச்சா எண்ணெய் ஏறினா இந்த மாதிரி பிரச்சனை, நான் சொன்ன இந்த பிரச்சனை A to Z எல்லாமே அடிபடும். எல்லாமே அடிபட்டால் சாதாரண மக்கள் வாழவே முடியாது. கண்டிப்பாக வாழ முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறவன் வாழணும், இல்லாதவன் சாகணும், அந்த கதைக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து, கவர்மெண்ட் என்னங்க பண்ணும்? அவன் இன்னும் எப்படி நம்மக்கிட்டேருந்து டேக்ஸை பிடுங்கலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை இப்போ ஏற்றிட்டானுங்க 68 ரூபாவை. வேறு என்ன பண்ண முடியும் அவனால்? ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கும் போது ஏன் பெட்ரோல் விலையெல்லாம் குறைக்கல? இப்போது அடுத்த கொஸ்டின் அங்கே வருது இல்லை? 65 ரூபா 60 ரூபாய்க்கெலாம் பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை இருக்கும்போது இங்கே அதே 100 ரூபாய்க்கு தானே பெட்ரோல் இருந்தது. அப்போ ஏன் குறைக்கல? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் எனக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் நான் கேட்டேன்னா அரசியலாக மாறிடும். விட்டு போவோம், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி கடந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா என்னுடைய ஏம் அரசியல் பற்றியே இல்லை. ஒரு நல்ல மெசேஜ் மக்கள்கிட்ட போகணும் அப்படின்றதுனால தான். சரி, நான் இருக்கிற இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கச்சா எண்ணெய் நம்மளோட சேர்ந்தது. ஷேர் மார்க்கெட்டுன்ட்டு இல்லை, நம்மளோட சமையல் அறை வரையும் வரக்கூடியது அந்த பிரச்சனை. அதனால தான் இந்த டாப்பிக்கை எடுத்து பேசினேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கை எடுத்து மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.